எப்போ பிரசன்னம் பார்க்கும்போது சுக்கிரன் வக்ரமாக இருக்குதோ சாமியோட பீடம் அசைஞ்சிக்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம். 100% கரெக்டாக இருக்கும். உங்கள் பீடம் அசைஞ்சிக்கிட்டு இருக்குன்னா உங்கள் ஜாதகத்திலே சுக்கிரன் வக்ரமாக இருந்தாலும் சாமி சிலையில் எங்கேயாவது ஒரு பின்னம் இருக்கும். உங்கள் குலசாமியில் உங்களுக்கு சுக்கிரன் வக்ரமாக இருந்தால் கூட உங்கள் ஜாதகத்தில் உங்கள் ஜாதகத்தை எடுத்து வச்சு பார்க்கும்போது, சார் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சார்னா உங்கள் வீட்லேயாவது ஒரு சிலை உடஞ்சி கிடக்கும். சுக்கிரனுங்கிறது நம்ம என்னமோ சாதாரணமாக ஒதுக்கிட முடியாது. சுக்கிரனை வச்சு தான் அந்த சிலை பலத்தை சொல்ல முடியும். சந்திரனை வச்சு தான் வடிவத்தை சொல்ல முடியும். சூரியனை வச்சு தான் அனுகிரகத்தை சொல்ல முடியும். குருவை வச்சு தான் ஆசீர்வாதத்தை சொல்ல முடியும். புதனை வச்சு தான் அலங்காரத்தை அழகை சொல்ல முடியும். புதனை வச்சு அந்த நிலபுலன்களோட அளவுகளை சொல்ல முடியும். புதனை வச்சு தான். சுக்கிரனை வச்சு தான் வாகனத்தை சொல்ல முடியும். சாமி எந்த வாகனத்தில் இருந்துருவார் இப்படி சொல்ல முடியும். சனியை வச்சு தான் காவல் தெய்வத்தை சொல்ல முடியும். ராகுவை வச்சு தான் பலி கொடுக்குற தெய்வமா இல்லையான்னு தெரியும். கேதுவை வச்சு தான் ஆச்சாரமா அனுஷ்டானமான்னு தெரியும். சாமி ஆடுவாங்களா இல்லையான்னு தெரியும். எத்தனை இருக்குது தெரியுங்களா? பேசிக்கிட்டே போகலாங்க. குலதெய்வத்துக்கு அப்படி ஒரு சக்தி இருக்குங்க. அப்போது ஆண் தெய்வமாக இருந்தால் இவங்க போய் அமாவாசை அன்னைக்கு 9 மூடி தேங்காய், சுத்தமான பசுனை, பஞ்சு திரி போட்டு விளக்கு போடணும். நீங்கள் போடுறப்போ அமாவாசை இருக்கணும். அமாவாசை அன்னைக்கு ஆமாம், நைட்டு கூட வரலாம், காலையில் கூட வரலாம். அது அந்த டயத்தில் நீங்கள் அமாவாசை இருக்கிறப்ப ஆண் தெய்வத்தை கும்பிட்றவங்களா இருந்தால் அமாவாசை அன்னைக்கு. பெண் தெய்வம்னா 9 மூடி, 5 காய் உடைச்சா 10 மூடி தேங்காய் வரும். ஒரு மூடி தூக்கி வச்சிருங்க, இல்லை தானம் கொடுத்துருங்க. மீதி 9 மூடி இருக்கும்ல, அதில் நீங்கள் விளக்கு போடலாம். ஏதாவது முடிஞ்சால் பச்சரிசி வச்சு வாழை இலையில் அது மேலே தேங்காய் வச்சிங்கன்னா விழுகாமல் இருக்கும். அதில் விளக்கு ஏற்றி நல்ல மானசீகமாக போட்டுருவாங்க. நீங்கள் தேங்காய் உடைக்கும் போதே நல்லா உடஞ்சிருச்சுன்னு வைங்க, உங்கள் கஷ்டம் தீர்ந்துருச்சுன்னு எழுதி கொடுத்துருங்க. கோணையாக உடஞ்சிருக்கு, டிஸ்டர்பாக உடையுதுன்னா ஏதோ உக்கரமாக இருக்குது பிரச்சனைன்னு அர்த்தம்.